வணக்கம், வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா சேனல். நான் சித்ரா பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டான புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கோயில் புளியோதரை கூடவே உருளைக்கிழங்கு பொரியல் அதையும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதனால் லஞ்சுக்கு பாக்ஸ்க்கெலாம் லஞ்ச் ரெசிபியாக செய்து கொடுக்கலாங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு தனியா, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு முழு உளுத்தம்பருப்பு, 4-5 வரமிளகாய், புளி ஒரு லெமன் சைஸ் அளவு தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. வறுக்க வேண்டிய பொருளாக வறுத்துக்கலாம். வெறும் கடாயில் அடுப்பில் வச்சுட்டு இந்த உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு தட்டில் எடுத்து கொட்டி வச்சிடலாங்க. அடுத்து கடலைப்பருப்பு அதையே போட்டுட்டு கூடவே தனியா, மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு ரெடியாக அப்படியே வறுத்துட்டு தட்டில் எடுத்து வச்சுருவோம். எண்ணெய் ஊற்றாமல் இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. ஆறுனதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். காம்பெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதை போல் நல்லா குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் ஒரு கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் அது இருந்தால் கூட போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு தாளிச்சிடலாங்க. பொரிய விட்டுடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு முழு வறுக்காத வேர்க்கடலை, பொடித்த முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் போட்டு வறுத்துட்டு ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு தாளிச்சிடலாங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், புளி கரைச்சிட்டு நம்ம 1 டம்ளர் அளவு ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு அதையும் போட்டுட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுடலாங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பொடியை இதில் 1.5 இல்லை 2 டீஸ்பூன் அளவு போட்டுடலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ இது மேலே நம்ம இறக்க போகிற டயத்தில் எண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுருந்துட்டு நம்ம இறக்கிடுவோங்க. இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு, நான் இறக்கிட்டேன். இப்போ இந்த புளியோதரை இந்த பேஸ்ட் தயாராகிடுச்சு. புளிக்காய்ச்சல் தயாராகிடுச்சுங்க. இதே நம்ம இறக்கி வச்சுருவோம். நல்லா 1.5 டம்ளர் அளவு சாதம், புழுங்கலரிசி இல்லை பச்சரிசி நல்லா ஆற வச்சது வடித்தது இதில் போட்டுட்டு கலந்துக்கலாங்க. இதில் தேவைப்படுகிற அளவு எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்ல இது போல் கிளறி எடுத்து வச்சுருவோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. அதை நான் இது போல் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேனில் எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் அளவு ஊற்றிட்டு கடுகு பெருங்காயெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் போட்டு வறுத்துட்டு இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் கருவேப்பிலையும் இதில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுட்டு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் அப்படியே வச்சுருந்துருக்கலாங்க. எண்ணெய் மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு மூடி வச்சுருவோம். நல்லா இது போல் ரோஸ்ட் பண்ணதும் நம்ம கரண்டியில் திருப்பி விட்டுடலாங்க. திருப்பிட்டு மேலே இறக்க போகிற டயத்தில் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு பரட்டிட்டு இறக்கிடுவோம். உருளைக்கிழங்கு பொரியலும் தயாராகிடுச்சுங்க. குயிக்காக இதை போல் நம்ம லஞ்சுக்கு புளியோதரையும் உருளைக்கிழங்கு பொரியலை தயார் பண்ணலாம். நீங்களும் இந்த டேஸ்டான கோயில் ஸ்டைலில் இருக்கிற கோயில் புளியோதரை இது போல் ஒரு முறை செய்து பாருங்கள். உருளைக்கிழங்கு பொரியல் கூடவே அப்பளம் சிப்ஸ் எதுனா இருந்தாலும் நம்ம வச்சு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக அருமையாக செய்து கொடுக்கலாங்க. நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.